ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரவே சேனல். நான்கள் இன்னைக்கு வீடியோவில் மதகஜ ராஜாங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மதகஜ ராஜா இந்த படத்தை சுந்தர் சி இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு காமெடி டாமோ எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் விஷால், வரலட்சுமி சரத்குமார், அஞ்சலி, சந்தானம், மொட்ட ராஜேந்திரன், மனோபாலா, மணிவண்ணன் இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தில் விஷாலுக்கு 3 சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 4 பேருக்குமே தன்னோட ஸ்கூல் பிடி சாரோட பொண்ணு கல்யாணத்துக்கு அழைப்பு வருது. இந்த 4 பேருமே அந்த கல்யாணத்துக்கு போகிறாங்க. அப்போ தான் விஷாலுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. 3 ஃப்ரெண்ட்ஸில் 2 பேருக்கு லைஃப்பில் மிகப்பெரிய பிரச்சனை. அது யாராலன்னு பார்த்தானாக்கா, படத்தோட வில்லனால். இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணணுன்னாக்கா வில்லனால் மட்டும்தான் முடியும். அதனால் விஷால் களத்தில் இறங்குறாரு, தன்னோட ஃப்ரெண்டுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக. இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 20 minutes ஓடுது. இந்த படம் 2013 ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. 2013 சந்தானம் காமெடியான ஆக்டிங் இருந்த காலம். அப்போ 2013 தமிழ் சினிமாவில் என்ன ட்ரெண்ட் இருந்துச்சோ அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் படத்தை எடுத்திருக்காங்க. இப்போ பார்க்குறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ உள்ள படங்களுக்கும் அந்த 2013 எடுத்த படத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த படத்தை ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக சந்தானம் தான் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணுறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. அதுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. அவரோட டைமிங் காமெடியெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தேட்டரில் எல்லாருமே விழுந்து சிரிச்சாங்க. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னாக்கா, மனோபாலா, மொட்ட ராஜேந்திரன் அவங்க மனோபாலா ஒரு டெட் பாடி காமெடி பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அந்த மொட்ட ராஜேந்திரன் அவர் பண்ணுற காமெடி தேட்டரில் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. அந்தளவுக்கு அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. இந்த படம் சுந்தர் சி படம்னாக்கா லாஜிக்கெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு காமெடியாக படத்தை பார்த்தோம்னாக்கா, இந்த படம் உங்களுக்கு ஒரு ட்ரீட்டுன்னு தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு இந்த படத்தில் காமெடி இருக்குது. சூப்பராகவே எடுத்திருக்கார் சுந்தர் சி. இந்த படத்தில் விஷால் விஷால் ரொம்பவே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தார். இந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்காக 8 பேக்ஸ்லாம் வச்சுட்டு ஒரு ஃபைட் போட்டிருந்தார். அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. விஷால் சந்தானத்துக்கு பண்ணுறதோட காமெடி, ஹீரோயினை வச்சு காமெடி எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சந்தானம் இப்போலாம் ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சந்தானம் காமெடியனாகவே நடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தோணும். இதுக்கு சந்தானம் இதுக்கு அடுத்த படத்துலலாம் ஏதாவது காமெடியாக நடிப்பார்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்து இந்த படத்தில் நிறைய பேர் 2013 எடுத்ததுனால இந்த படத்தில் நடித்தவங்க நிறைய பேர் இப்போதைக்கு நம்ம கூட இல்லை. அதான் மணிவண்ணன் சார் இல்லை, மனோபாலா சார் இல்லை, சிட்டி பாபு இல்லை. இந்த மாதிரி இவங்களெல்லாம் மெயின் ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் இந்த உயிரோடு இல்லை இப்போ இந்த டைமில். அப்போ 2013 எல்லாருமே இருந்தாங்க. அவங்களோட டீசெண்டான ஒரு காமெடி பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து அஞ்சலி ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் வருவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் வருவாங்க. அவங்க கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டாங்க. அதேமாதிரி வரலட்சுமி சரத்குமார் ஃபஸ்ட் ஹாஃபில் வருவாங்க, செகண்ட் ஹாஃபில் வருவாங்க. கொடுக்கப்பட்ட சீனை சூப்பராகவே பண்ணிட்டாங்க. அடுத்து இந்த படத்தில் வில்ல பார்த்தீங்கன்னாக்கா, அவன்கிட்ட பணபலமும் இருக்கும், அரசியல் பலமும் இருக்கும், மீடியா பவரும் இருக்கும். எல்லா பவரும் இருக்க ஒரு ஆளை எதிர்க்கணும், ஒரு சாதாரண ஆளை எதிர்க்கணுன்னாக்கா அது சாத்தியமே இல்லை. அதனால லாஜிக்கெலாம் தூக்கி குப்பையில் போட்டுருங்கன்னு சொன்னேன். சுந்தர் சி படம் பார்க்கணுன்னாக்கா இந்த படத்தில் விஷால் எதிர்த்து நிற்பார். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வில்லன் ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காகவே எழுதியிருக்காங்க. ஆனால் பெரிய வில்லத்தனம்லாம் இல்லை. ஒரு 2013 தமிழ் சினிமா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தான் இந்த படத்தில் பார்க்க முடியுது. ரொம்ப வில்லனுக்கான ஒரு ஸ்ட்ராங் ரோல்லாம் இல்லை. ஓகே, படம் ஒரு லாஜிக்கலாக பார்க்கக்கூடாது, ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் ஒரு ஆட்டோ டிரைவராக வருவார். அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டாரு. அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து மனோபாலா, மொட்ட ராஜேந்திரன் அவங்களாம் அல்டிமேட்டாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட காமெடியெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவங்களாம் டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட ஆக்டிங்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து சடகோபன் ரமேஷ் விஷாலோட ஃப்ரெண்டாக இருப்பார். அவர் ஒரு கலெக்டராக இருப்பார். அவர் லஞ்சம் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு இப்போ அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கேஸ் நடந்துகிட்டு இருக்கும். அதுலேருந்து விஷால் எப்படி வெளில கொண்டு வராருங்கிறது தான் அந்த படத்தோட கதை. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சடகோபன் ரமேஷோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து நிதின் சத்யா அவரும் விஷாலோட ஃப்ரெண்டாக இருப்பார். வில்லனால் மிகப்பெரிய ப்ராப்ளத்தில் இருப்பார். அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறாருங்கிறது அந்த படத்தோட கதை. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் எக்ஸ்ட்ரா காமெடிக்காக லொல்லு சபா டீம்லாம் வந்திருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொடுக்கப்பட்ட ரோலை ரீசெண்டாக பண்ணிட்டாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஆவரேஜான காமெடி படம். ஒரு ஃபேமிலியோடு போய் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு படம்.
போய் எல்லாருமே தேட்டரில் போய் படத்தை பாருங்கள். இந்த இந்த படத்தோட லென்த்து பார்த்தோம்னாக்கா 2 ஹவர் 20 மினிட்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜ், செகண்ட் ஹாஃப் ஆவரேஜ். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஆவரேஜான படம், ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 3.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.